சமூகத்திலே இன்றைக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಂದು உலகமெங்கும் தேவனுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். ಲೋಕವೆಲ್ಲ ದೇವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நாமும் கொண்டாடுகிறோம். ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 25ஆம் தேதி தான் பிறந்தாருன்னு பைபிள்ல கிடையாது. 25ನೇ ತಾರೀಖಿಗೆ ಹುಟ್ಟಿದರು ಎಂಬುದಾಗಿ ಬೈಬಲ್ உலகத்தில் ஒரு நாள் அவர் பிறந்தார். ಮೊತ್ತದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಜನಿಸಿದರು. நாளை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க? ಈ ದಿನವನ್ನು ಇಟ್ಟು ಅವರು ஏன்னா அவர் பிறந்த நாளையும் ಏಕೆಂದ್ರೆ ಅವರು ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನ உலகத்துக்கு வந்த நாளையும் ಅವರು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ದಿನವನ್ನ சிருஷ்டித்தையும் ಅವರು ಲೋಕದ ಸೃಷ್ಟಿ ಕಾರ್ಯವನ್ನ அவர் செய்த காரியங்கள் ஒரு மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ಅವರು ಮಾಡಿದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮನುಷ್ಯನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ಏಕೆಂದ್ರೆ ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் உலகத்திற்கு வந்தார் என்பது ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿರುವುದು ಅರ್ಥವಾಗುವಂತದಾಗಿದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய சமூகத்திலே ಆದ್ರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். எதற்காக பிறந்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಿಸಿದರು. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಜನಿಸಿದರು? ஏன் அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார்? ಯಾಕೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ಅವತರಿಸಿದರು என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு சுருக்கமாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பார்க்க போகிறோம். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಚುರುಕಾಗಿ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೋಡೋಣ. அதிலே முக்கியமாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಬಹಳ ಕಾರ್ಯಗಳು அவர் ಇವೆ. பிறந்த நோக்கத்தை குறித்து பேச போனால் ಅವರ ಹುಟ್ಟಿದ ಉದ್ದೇಶವನ್ನ ಕುರಿತು ನೋಡುವುದಾದರೆ நிறைய காரியங்கள் குறித்து பேசலாம். ಬಹಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಬಹುದು. ஆனால் விசேஷமா குறிப்பா ஒரு 3 காரியம் மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவர் உலகத்திற்கு ஒரு நாள் பிதாவினால் அனுப்பப்பட்டார். ಅವರು ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಹಾಗೆ ತಂದೆಯಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. பிதாவினால் அனுப்பப்பட்டவர் யார்? ತಂದೆಯಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವರು ಯಾರು? இன்னைக்கு பிதா வேறு, ಇದು ತಂದೆ ಬೇರೆ, குமாரன் வேறு, ಕುಮಾರನು ಬೇರೆ, பரிசுத்தா வேறு என்று சொல்லி ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ நினைப்பார்கள். 3 தெய்வங்கள் அல்ல. ನೆನೆಸುತ್ತಾರೆ. ಹಾಗೆ 3 ದೇವರಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರೆಂದರೆ முதலாவது அதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் அந்த 3 காரியத்துக்கு நாம் போக போகிறோம். ಮೊದಲಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನಂತರ 3 ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. இயேசு கிறிஸ்து யார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು? ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ರೋಮ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவரில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் சோத்திரிக்கப்படத்தக்க சர்வத்துக்கும் மேலான தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೇ, இயேசு கிறிஸ்து ஒரு பாலகன் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಬ್ಬ ಬಾಲಕನಲ್ಲ. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவ பிள்ளை இன்றைக்கு பாலகனாய் போட்டு தொட்டில் ஆட்டிட்டு இருப்பாங்க. ದೇವರ ಮಗುವಿನ ಬಾಲಕನಾಗಿ ತೊಟ್ಟಿಲಲ್ಲಿ ಹಾಕಿ ಆಡಿಸುತ್ತಾರೆ. மாட்டு கொட்டாயை பண்ணிட்டு அதில் உள்ள 2-3 சொருபத்தை வச்சுட்டு ಕೊಟ್ಟಿಗೆಯನ್ನ ಮಾಡಿ 2-3 ಸ್ವರೂಪಗಳನ್ನ ಇಟ್ಟು இயேசு பிறந்துட்டார்னு சொல்லி ಯೇಸು ಜನಿಸಿದನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ தண்ணி அடிச்சுட்டு கூத்தாடின்னு இருப்பாங்க. ನೀರನ್ನ ಕುಡಿದು ಹಾಗೆ ಗುಂಪು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவதனுடைய நோக்கம் தெரிஞ்சுக்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡುವ ಉದ್ದೇಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எதற்காக நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிறோம்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನವನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? இயேசு சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಮಸ್ತವನ್ನು ಪಡೆದ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவரால் தான் சகலமும் உண்டானது. ಆತನಿಂದಲೇ ಸಕಲವು ಉಂಟಾಯಿತು. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி ಉಂಟಾದದಲ್ಲಿ ಆತನಿಲ್ಲದೆ வேறு ஒருவரால உண்டாகவில்லை என்று சொல்லி ಬೇರೊಬ್ಬರಿಂದ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ நீங்கள் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ನೀವು ಇಬ್ರಿಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ ಓದುವುದಾದರೆ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னாலே ಸುಮಾರು 200 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம்
மூலமாக ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ ವಚನ ஏசாயா ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருப்பார். பாத்தீங்களா என்ன சொல்கிறது? கர்த்தத்துவம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாலகனாய் பிறந்தது உண்மைதான். ಬಾಲಕನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದು ನಿಜವೇ. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ನಮಗೆ ಕುಮಾರನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು ஆனால் ನಿಜವೇ. அவர் எப்பேற்பட்டவர்? ಆದ್ರೆ ಅವನೆಂತವನು? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர்? ಆತನು ಎಂತವನು? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருப்பார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து நாமம் என்ன? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ அதிசயமானவர். பாலகன் குமாரன் கொடுக்கப்பட்டார். ಬಾಲಕನು ಕುಮಾರನು ஆனால் ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ಆದ್ರೆ ಆಡಳಿತ ಅವರ ಮೇಲೆ ಭುಜದ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அவருடைய மகிமை அவர் மேல் இருக்கும். ತಂದೆಯ ಮಹಿಮೆ ಅವರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. சர்வ வல்லவருடைய எல்லா மகிமை அவர் மேல் இருக்கும். ಸರ್ವಶಕ್ತನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲೂ ಆತನ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து யாரா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು? வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா, யார் அவர்? இயேசு கிறிஸ்து. நித்திய பிதா. போதுமா? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தொட்டில் கட்டி நாட்டின்கிற ತೊಟ್ಟಿಲು ಕಟ್ಟು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நித்திய பிதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಅವರು ನಿತ್ಯನಾದ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. அவர் நித்திய பிதா மாத்திரம் இல்ல, ಅವರು ನಿತ್ಯನಾದ ತಂದೆ ಮಾತ್ರವಲ್ಲ, சமாதான பிரபு. ಸಮಾಧಾನದ ಪ್ರಭು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரோமர்கள் பார்த்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ರೋಮದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಯಾರು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು? சர்வ வல்லமையுள்ள தேவன். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. சாதாரணமானவர் அல்ல. ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது. ಕರ್ತನ ಮಗುವೆ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ பிதாவும் அவரும் எப்படி இருக்கிறாங்க? ಅವರ ತಂದೆಯು ಅವನು. யோவான் 17ஆம் அதிகாரம் ಯೋಹನ 17ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிப்பு 21 22. 21 அவர்கள் 22. எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், ஏ, பிதாவே, ஏ. நீர் என்னை அனுப்பினது உலக விசுவாசத்துக்காக தக்கதாக, நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசத்துக்காக ஏ, நீர் என்னிலேயோ நீர் என்னிலையும் நான் முன்னிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மில் ஒன்றாய் இருக்கவும் நாம் ஒன்றாயிருக்கிறது போல நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒன்றாய் இருக்கிறது போலவும். ನಾವು ಒಂದಾಗಿರುವಂತೆ. அப்போ பிதா வேற இல்ல, ಆಗ ತಂದೆ ಬೇರೆ ಇಲ್ಲ, பரிசுத்தாவி வேற இல்ல, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬೇರೆ ಇಲ್ಲ, இயேசு கிறிஸ்து வேற இல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇರೆ ಇಲ್ಲ. இன்னும் தெளிவாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ಇನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ யோவான் 14ஆம் அதிகாரம் ಯೋಹನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 9, 10, 11 வாசிப்போம். 9. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தோம், இவ்வளவு காலம் கூடி இருந்தும் நீ என்னை அறிவில்லையா? நீ என்னை அறியவில்லையா? அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களோட இருக்கிற வசனங்களை என் சுயமாய் நான் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே, யாரிடத்தில் வாசமா இருக்கிறாராம்? என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அல்லேலூயா. இன்னும் என்னங்க ஆதாரம் வேண்டும்? ಇನ್ನು ಏನು ಆಧಾರ ಬೇಕು? அவரே நித்திய
நித்திய பிதா. ಅವರೇ ನಿತ್ಯನಾದ ತಂದೆ. அல்லேலூயா. ஹalleluya. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். ಅವರೇ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. அவரே சர்வத்தையும் படைத்து ஆளுகிற தெய்வம். ಅವರೇ ಸರ್ವವನ್ನ ಪಡೆದು ಆಳುವಂತ ದೇವರು. அப்ப இயேசு கிறிஸ்து ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஒரு குட்டி இயேசு அல்ல, குழந்தை இயேசு அல்ல. ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಯೇಸು ಅಲ್ಲ, ಬಾಲ ಯೇಸು ಅಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. வார்த்தைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುವಾಗ வேதம் சொல்லுகிறது, அவர் பிறக்கும் பொழுது ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಆತನು அவர் ಹುಟ್ಟುವಾಗ பெரியவராய் இருப்பார். ಅವರು ದೊಡ್ಡವರಾಗಿರುತ್ತಾರೆ. தாவீதின் சிங்காசனத்தை ದಾವೀದನ ಸಿಂಹಾಸನವನ್ನು என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று ಅವರು சொல்லப்பட்டிருக்கிறது. ಎಂದೆಂದೂ ಆಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. அவர் ராஜ்யத்திற்கு ಅವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ முடிவே இராது. ಅಂತ್ಯವೇ ಇರುವುದಿಲ್ಲ. அப்ப இவ்வளவு பெரிய ஆண்டவர், ಆಗ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, சர்வ வல்லமையுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, இவர்தான் இயேசு கிறிஸ்து, ಇವರೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, இவர்தான் பிதா, ಇವರೇ ತಂದೆ, இவரே பரிசுத்தாவியானவர். ಇವರೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು. மூன்று தன்மைகளினால் வெளிப்பட்டார். ಮೂರು ತನ್ಮೆಗಳಿಂದ ಅವರು ಪ್ರಕಟವಾದರು. அல்லேலூயா. ஹalleluya. மூன்று தன்மைகளால் வெளிப்பட்டார். இதுக்கெல்லாம் போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ಅದಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಈಗ ಸಮಯವಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த உலகத்திற்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ வந்தாரு. ಬಂದರು. உலகத்திற்கு என்ன செய்தாரு? அவரு ಲೋಕಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡಿದರು? வெளிப்பட்டாரு, ಪ್ರಕಟವಾದರು, அனுப்பப்பட்டாரு, ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು. வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அதனாலே ಆದ್ದರಿಂದ இந்த மூன்று காரியத்தை குறித்து ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕುರಿತು ஒரு சில காரியத்தை மாத்திரம் தான் நான் எடுக்கிறேன் இன்றைக்கு. ಒಂದು ಕೆಲವು ಕಾರ್ಯ ಮಾತ್ರ என்ன நேரம் ஆகுது. ಏಕೆಂದ್ರೆ நீங்க ಸಮಯವಾಗುತ್ತೆ. வீட்டுல போயிட்டு பண்டிகைலாம் கொண்டாடணும். ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಹಬ್ಬವನ್ನು இன்னைக்கு உங்களை ಆಚರಿಸಬೇಕು. நேரம் செலவழிக்க நான் விரும்பல. ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡೋದಕ್ಕೆ அல்லேலூயா. ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. அதனால தேவனுடைய சமூகத்துல முதலாவது அவர் எதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார்? ಮೊದಲಾಗಿ ಅವರು ದೇವರು ಯಾಕೆ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசு உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ಆದಿ ಪಾಪ ಮಾಡುವವನು ಸೈತಾನಿಂದ ಹುಟ್ಟುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದಿಂದಲೂ ಸೈತಾನನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನಲ್ಲ. ಸೈತಾನನ ಕೆಲಸಗಳನ್ನು ಲಯ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವ ಕುಮಾರನು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அல்லேலூயா. ஹalleluya. கொஞ்சம் நல்லா எனக்கு பாருங்க, கவனிங்க. கீழே தலை போட்டு கண்ணு முன்னா எனக்கு டவுட் ஆயிடுது. இன்னைக்கு கூட தூங்கணும். அல்லேலூயா. நல்லா என்ன பாருங்க, கண்ணை திறந்து நல்லா அங்க நிமிர்ந்து பாருங்க. கீழே கொஞ்சம் இல்ல, அப்புறம் எனக்கு டவுட் ஆயிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ பிசாசின் கிரியைகளை ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ தேவன் வெளிப்பட்டார். ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದರು. அல்லேலூயா. ஹalleluya. இந்த பிசாசு யாரு? ಆಗ ಈ ಪಿಸಾಸು ಯಾರು? தேவப்பிள்ளை நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். நேரம் ஆயிடுது. ಹಾಗೆ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நேரம் இல்லை. ಓದಲು ಸಮಯ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, அந்தராகி தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே ದೇವರಾದ ಕರ್ತನು ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஒரு யுகம் இருந்தது. ಒಂದು ಯುಗವಿತ್ತು. அந்த யுகம் ಆ ಯುಗ தேவ தூதர்களுடைய யுகம். ದೇವದೂತರ ಯುಗ. அந்த தேவ தூதர்களுடைய யுகத்திலே ಆ ದೇವದೂತರ ಯುಗದಲ್ಲಿ ஆண்டவர் தூதர்களை படைத்தார். ದೇವರು ದೂತರನ್ನು ಪಡೆದರು. தூதர்களை படைத்து ದೂತರನ್ನು கவனிங்க. ಗಮನಿಸಿ, இன்றைக்கு தெரியாதவே நீங்க கொண்டாடி இருப்பாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. யாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன். ಎಲ್ಲರೂ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ, ನಾನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஏன் நம்ம இதை கொண்டாடுறோம்னு சொல்லி ಯಾಕೆ ನಾವು ಕೊಂಡಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? ನಾವು ಚೆನ್ನಾಗಿ அல்லேலூயா. ಹalleluya. அந்த தேவ தூதர்களுடைய யுகத்திலே ಆ ದೇವದೂತರ ಯುಗದಲ್ಲಿ அப்ப தேவன் மனுஷர்களை என்ன செய்யல? ಆಗ ದೇವರು மனுஷரை படைக்கல. ಮನುಷ್ಯರನ್ನ முதல் ಪಡೆಯಲಿಲ್ಲ. தேவ தூதனை தான் தேவன் என்ன செய்தார்? ಮೊದಲು ದೇವದೂತರನ್ನು படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಪಡೆದರು ಎಂಬುದಾಗಿ ವೇದ அந்த தேவ ಹೇಳುತ್ತದೆ. தூதர்களுடைய ಆ ದೇವದೂತರ யுகத்திலே ஒரு விசேஷமான தூதனை ஆண்டவர் வைத்தார். ಆ ಯುಗದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ದೇವದೂತರನ್ನ ಇಟ್ಟರು. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ಅವನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏசாயா 14:12 வாசிக்கிறோம். ಯೆಶಾಯ 14:12 அதிகாலையின் மகனாகிய ಮುಂಜಾನೆಯ ಮಗನಾಗಿರುವ விடிவெள்ளியே, ನಕ್ಷತ್ರವೇ, அல்லேலூயா, ஹalleluya. அவனுக்கு என்ன
பெயர் வைத்தாரு? ಅವನಿಗೆ ಯಾವ ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟರು? அதிகாலையின் மகனாகிய ಮುಂಜಾನೆಯ ಮಗನಾಗಿರುವ விடிவெள்ளி என்று சொன்னார். ನಕ್ಷತ್ರವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கும் பொழுது ಯೆಹೆಜ್ಕೇಲ 28 3ನೇ ವಚನ ಓದುವಾಗ ஒன்றிலிருந்து நீங்க 12 வரைக்கும் வாசிப்பேன் என்று சொன்னால் 1ರಿಂದ 12 ತನಕ ಓದುವಾಗ அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ಅವನನ್ನ ಕುರಿತು ದೇವರು அவனை ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தர் பூரண அழகு உள்ளவனாய் படைத்தார். ಅವನನ್ನ ಪೂರ್ಣ ಸುಂದರ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರು ಪಡೆದರು. அவனுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்தார். ಅವನಿಗೆ ಎಲ್ಲ ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಟ್ಟರು. வேதம் சொல்லுகிறது தானியேலை பார்க்கிலும் ದಾನಿಯೇಲನಿಗಿಂತ ஞானவான் என்று சொன்னார். ಜ್ಞಾನವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உனக்கு மறைவான ரகசியம் ನಿನಗೆ ಮರೆಯಾದ ஒன்றுமே ರಹಸ್ಯ இல்லை என்று சொன்னார். ಒಂದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 9 நவரத்னங்களினால் அவன் அலங்கரித்தார். 9 ನವರತ್ನಗಳಿಂದ ಅವನನ್ನು ಅಲಂಕರಿಸಿದ್ದರು. மரகதம், மாணிக்கம், ಮಾಣಿಕ್ಯ, கோமேதக, இந்திரநீலம் இப்படியா சொல்லி ஆண்டவரிடம் செய்தார். நீ 12 வசனத்தில் படிச்சீங்களா தெரியும். 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 9 நவரத்னங்களினால் அவனை படைத்தார். 9 ನವರತ್ನಗಳಿಂದ ಪಡೆದರು. அக்னிமயமான கற்களின் நடுவிலே அவன் உலாவி வந்தான். ಅಗ್ನಿಮಯವಾದ ಕಲ್ಲುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸಿ ಬಂದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಯೋಚನೆ ஒரு ಬಂತು, சிந்தனை வந்தது. ಒಂದು ಚಿಂತನೆ ಬಂತು. அது என்ன சிந்தனை என்று ಆ சொன்னால் ಚಿಂತನೆ ಏನೆಂದರೆ மேன்மையான சிந்தனை, ಹೆಮ್ಮೆಯ ಒಂದು ಚಿಂತೆ, பெருமையான ஒரு சிந்தனை வந்தது. ಹೆಚ್ಚಳದ ಒಂದು ಚಿಂತೆ ಬಂತು. இவ்வளவு எல்லாத்தையும் பெற்றிருக்கிற நான் ಇಷ್ಟು ಎಲ್ಲವನ್ನ ಹೊಂದಿರುವ நான் ನಾನು ஏன் தேவன் ஆகக்கூடாது? ನಾನು ಯಾಕೆ ದೈವರಾಗಬಾರದು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் வேதம் சொல்லுகிறது, ಅದಕ್ಕಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತೆ, நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், ನಾನು ಉನ್ನತಕ್ಕೆ ಏರುವೆ, நட்சத்திரங்களுக்குள்ள என் கூட்டை கட்டுவேன், ನಕ್ಷತ್ರದೊಳಗೆ ನನ್ನ ಗೂಡನ್ನ ಕಟ್ಟುವೆ, உன்னதமானவருக்கு நான் என்ன செய்வேன்? ಉನ್ನತವಾದವರಿಗೆ உன்னதமானவருக்கு சமமாவேன் ಉನ್ನತವಾದವರಿಗೆ ಸಮವಾಗುವೆ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவன் பெருமை கொண்டதினால் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಗರ್ವಗೊಂಡಿದ್ದರಿಂದ கர்த்தருடைய வசனம் ஏசாயா 14 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನ ವಚನ ಯೆಶಾಯ 14ರಲ್ಲಿ ஆண்டவர் என்ன செய்தார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದನು? அங்கிருந்து அவனை தள்ளிவிட்டார். ಅವನನ್ನು ಅಲ್ಲಿಂದ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பள்ளி அவன் என்ன செய்தான்? ದೇವರ ಮಗುವೆ ಅವನು ಏನ್ விழுந்து ಮಾಡಿದ? போனான். ಬಿದ್ದು ಹೋದ. அவன் விழும் பொழுது ಅವನು ಬೀಳುವಾಗ தேவப்பள்ளி வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಗುವೆ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஏசாயா 14:15 வாசிக்கிறோம். ಯೆಶಾಯ 14:15ರಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, அவன் அப்படியா விழுந்து ಅವನು ಬಿದ್ದು அகாதமான ஒரு ಆಗದಿರುವ பாதாளத்தில் தள்ளுண்டு போனான். ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. தேவப்பள்ளி அவன் பாதாளத்தில் தள்ளுண்டு போனதினால் ಅವನು ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದ அப்படியே அவன் உலகத்துக்குரியவனாயிட்டான். ಅವನು ಲೋಕಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟುವನಾದ. நான் சுருக்கமாக சொல்றேன், நிறைய இருக்கிறது, அதை பற்றி சொல்லணும்னு சொன்னா. ಅದರ ಬಗ್ಗೆ ಹೇಳಬೇಕೆಂದ್ರೆ ಬಹಳ ಇದೆ, ಚುರುಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அதனாலே ಆದ್ದರಿಂದ அவன் உலகத்திற்கு என்ன செய்யிட்டான்? ಅವನು ಲೋಕಕ್ಕೆ அவன் அப்படியே அதிகாரம் உள்ளவனாயிட்டான். ಅವನಾಗಿ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾದನು. உலகம் அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. ಲೋಕ ಅವನಿಗೆ ಸ್ವಂತವಾಯಿತು. உலகத்திலே அவன் என்ன செய்தான்? ಲೋಕದಲ್ಲಿ ಅವನೇನ್ ಮಾಡಿದ? எல்லாவற்றின் மேல் அவன் அதிகாரம் எடுத்துக்கொண்டான். ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ. அதனால் உலகத்தை பார்க்கும் பொழுது ಆದ್ರಿಂದ ನಾವು ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரு? ಲೋಕವನ್ನ அவன் ದೇವರು இருந்த வேகத்துல எல்லாம் தாறுமாறாக்கிட்டான். ಅವನು ಬಿದ್ದ ವೇಗದಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಾರುಮಾರು ಮಾಡಿದ. எல்லாவற்றையும் தாறுமாறாக்கினதினால் தான் ಎಲ್ಲವನ್ನ ತಾರುಮಾರು ಮಾಡಿದ. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, பூமியானது ಭೂಮಿಯಾಗಿರುವುದು ஒழுங்கின்மையும் ಕ್ರಮವಿಲ್ಲದೆ வெறுமையுமாய் இருந்தது. ಬರಿದಾಗಿಯೂ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒழுங்கின்மை வெறுமையுமான உலகத்தை தான் ಆ ಬರಿದಾದ ಕ್ರಮ ஆண்டவர் மறுபடி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ದೇವರು ಮತ್ತೆ ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದನು. எல்லாவற்றையும் படைத்து ಎಲ್ಲವನ್ನ ಪಡೆದು தேவப்பிள்ளை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாகத்தான் ಎಲ್ಲವನ್ನ ಆಳ್ವಿಕೆ தேவன் ಮಾಡಿ மனுஷனை படைத்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು மனுஷனை ಮಾಡಿದನು. படைத்து ಮನುಷ್ಯನನ್ನ ಪಡೆದು மனுஷனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ஒரு ಕೊಟ್ಟರು, சட்டத்தை கொடுத்தார், ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ஒரு ಕೊಟ್ಟರು, கட்டளை கொடுத்தார். ಒಂದು ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாவற்றின் மேல நீங்க ஆளுகை செய்யலாம். ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ನೀವು ಆಳ್ವಿಕೆ சகல ಮಾಡಬಹುದು. விருட்சத்தின் கனிகளை நீங்க புசிக்கலாம். ಸಕಲದ ವೃಕ್ಷದ ಹಣ್ಣನ್ನು ஆனா ತಿನ್ನಬಹುದು. நன்மைக்கும் அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ಅದು ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದರ ಅರಿವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ நீங்க ಹಣ್ಣನ್ನು புசிக்க வேண்டாம். ನೀವು ತಿನ್ನಬಾರದು. புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ನೀವು ತಿನ್ನುವ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ತೇ ಸಾಯುವಿರೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದರು. ஆனால் இந்த விழுந்து போன தூதன் இருக்கிறானே, ಆದರೆ ಈ ಬಿದ್ದು ಹೋದ ದೂತನಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் தான் என்ன
செய்தான்? ಅವನು ಏನು ಮಾಡಿದ? அடைக்கப்பட்ட மனுஷனை எப்படியாக ஏமாற்ற வேண்டும்? ಪಡೆಯಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನನ್ನ ಈಗಾಗಲೇ ಯಾಮಾರಿಸಬೇಕು. ஏன்னு சொன்னால் இப்ப மனுஷன் எங்க இருக்கிறான் என்று சொன்னால், ಏಕೆಂದ್ರೆ ಈಗ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆಂದರೆ அவனுடைய ஸ்தானம் அங்கு அவனுக்கு கிடைத்தது. ಅವನ ಸ್ಥಾನ ಇವನಿಗೆ ದೊರಕಿತು. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவப்பிள்ளை பரவசமான ஏதேன் தோட்டத்திலே, ಈ ಪರವಶವಾದ ಏದೆನ್ மகிமை ತೋಟದಲ್ಲಿ, நிறைந்த ஏதேன் தோட்டத்திலே ಮಹಿಮೆ ತುಂಬಿರುವ ಏದೆನ್ மனுஷன் ತೋಟದಲ್ಲಿ மகிமையினால் இப்போ நிரப்பப்பட்டிருக்கிறான். ಮನುಷ್ಯನು ಈಗ ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த மனுஷன் மேல் அவன் பொறாமை கொண்டான். ಈ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟ. பொறாமை கொண்டு மனுஷனை எப்படியாக தள்ள வேண்டும்? ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು ಈ ಮನುಷ್ಯರನ್ನು ಯಾಮರಿಸಬೇಕು. அதனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ಆದ್ರಿಂದ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ போகும்படியாக ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ தேவப்பிள்ளையே எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கிலும் ಎಲ್ಲ ಕಾಡು ಮೃಗಗಳಿಗೆ சர்ப்பமானது ಸರ್ಪವಾಗಿರುವುದು தந்திரமுள்ளதாய் இருந்தது. ತಂತ್ರ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. அதனால் இந்த சர்ப்பத்தின் வாயிலாக ಆದ್ರಿಂದ ಈ ಸರ್ಪದ ಮೂಲಕವಾಗಿ நீங்கள் வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கும் பொழுது, ಈ ಪ್ರಕಟಣೆ 12:9 ಓದುವಾಗ உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற ಲೋಕ ಎಲ್ಲವೂ பிசாசு என்றும் பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட ಸೈತಾನ್ ಎಂದು பழைய ಹೇಳಲ್ಪಡುವ பாம்பாகிய ಹಳೆಯವಾಗಿರುವ அந்த சர்ப்பம் ಗಂಡ ಸರ್ಪ விழ தள்ளப்பட்டது. ಕೆಳಗೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿತು. அப்ப அந்த தள்ளப்பட்ட ಆಗ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ அந்த சர்ப்பம் தான் என்ன செய்தது? ಈ ಸರ್ಪವೇ இங்க மனுஷனை ஏமாற்ற ಈ ஆரம்பித்தது. ಮನುಷ್ಯನನ್ನು ಯಾಮರಿಸಲು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಗಲಿಸಿದ ವೃಕ್ಷದ ಹಣ್ಣನ್ನು வேண்டும் என்று கொண்டு போய் என்ன செய்தது? ಬೇಕು மனுஷனுக்கு ಎಂಬುದಾಗಿ முன்னால காண்பித்தது. ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ ತೋರಿಸಿತು. மனுஷனுடைய கண்களிலே ಮನುಷ್ಯನ இச்சை ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ தோன்றினது. ಇಚ್ಛೆ ಉಂಟಾಯಿತು. அந்த பழம் பார்ப்பதற்கு ಆ ಹಣ್ಣು ನೋಡುವುದಕ್ಕೆ இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் ಇಚ್ಛಿಸಲ್ಪಡುವ ವೃಕ್ಷವು இன்பத்தை மூட்டக்கூடிய ಇಂಪನ್ನು ಕೊಡುವಂತ விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு ವೃಕ್ಷವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕಂಡು அவர்கள் வேண்டாம் என்று விலக்கினதை அவர்கள் செய்தபடியினால், ಅವರು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ அவர்கள் ಅಗಲಿಸಿದ புசித்தபடியினால் ಅವರು தேவ ತಿಂದಿದ್ದರಿಂದ மகிமை அவர்களை விட்டு விலகினது. ದೇವರ ಮಹಿಮೆ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ மகிமை எப்போது விலகி போனதோ, ದೇವರ ಮಹಿಮೆ ಯಾವಾಗ ಅಗಲಿ ಹೋಯಿತು? இப்ப மனுஷன் பாவத்திற்கு அடிமையாகி விட்டான். ಈಗ ಮನುಷ್ಯನು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮನಾದ. எது பாவம் என்று சொன்னால், ಯಾವುದು ಪಾಪವೆಂದರೆ தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாத போனதே பாவம். ದೇವರ ಕಟ್ಟಳೆ ಆಜ್ಞೆಗೆ ವಿಧಿಯರಾಗದೆ ಹೋಗುವುದೇ ಪಾಪ. பாவம் உள்ள பிரவேசிக்கணும். ಪಾಪ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸಿತು. அவன் எப்படி தன் பெருமையினால் விழுந்து போனானோ, ಅವನು ಹೇಗೆ ತನ್ನ ಗರ್ವದಿಂದ ಅವನು ಬಿದ್ದು அவன் ಹೋದನು. எப்படி கீழ்ப்படியாத தனத்தினால் விழுந்தானோ, ಅವನು ಯಾವಾಗ ತನ್ನ ಅವಿಧೇಯತನದಿಂದ ಬಿದ್ದು ಹೋದನು. அதே கிரியை கொண்டு வந்து என்ன செய்தார்? ಅದೇ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದು மனுஷனுக்குள்ள வைத்து விட்டார். ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப அந்த கிரியை அழிக்கும்படிதான் ಈಗ ಈ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ தேவன் வெளிப்பட்டார். ನನ್ನ ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கிரியை அழிக்க வேண்டும். ಈ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅಗಲಿಸಬೇಕು. சாத்தானுடைய கிரியை அழிக்க வேண்டும். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅಳಿಸಬೇಕು. பிசாசின் கிரியை அழிக்க வேண்டும் என்றுதான் ಪಿಶಾಚಿನ ಕ್ರಿಯೆ ಅಳಿಸಬೇಕು ஆண்டவர் ಎಂಬುದಕ್ಕಾಗಿ அப்பொழுதே ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லிட்டாரு. ದೇವರ ಆದಿಕಾಂಡ 3:15 ವಚನದಲ್ಲಿ ஸ்திரீயின் ಹೇಳಿಬಿಟ್ಟನು. வித்துக்கும் ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ உன் வித்துக்கு நான் என்ன செய்வேன்? ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ பகையை உண்டாக்குவேன். ಹಾಗೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உன் தலையை ಆತನು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು நசுக்குவார் என்று சொல்லி ಜಜ್ಜುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் ಹೇಳಿ இந்த இடத்திலே என்ன செய்தாரு? ದೇವರ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ தேவன் கட்டளை கொடுத்துட்டாரு. ದೇವರು ಕಟ್ಟಳೆ ಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசின் கிரியை அழிப்பதுதான் தேவனுடைய நோக்கமா இருந்தது. ಪಿಶಾಚಿನ ಕ್ರಿಯೆ ಅಳಿಸುವುದೇ ದೇವರ பிசாசின் ಉದ್ದೇಶವಾಯಿತು. கிரியை என்ன என்று சொன்னால், ಈ ಪಿಶಾಚಿನ ಕ್ರಿಯೆ ಏನೆಂದರೆ அவன் எப்போது விழுந்தானோ ಅವನು ಯಾವಾಗ ಬಿದ್ದು ಹೋದನು அவனுக்கு ஒரு ஆக்கினை, ಅವನಿಗೊಂದು ದಂಡನೆ, அவனுக்கு ஒரு ஆக்கினை நியமித்து விட்டார் ஆண்டவர். ಅವನಿಗೆ ದಂಡನೆಯನ್ನು ದೇವರು ನೇಮಿಸಿಟ್ಟನು, நியமித்து விட்டார். ನೇಮಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் அந்த செய்து முடிக்கிற நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். ಆದರೆ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ದಿನವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதிலத்தங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದ ಈ ವೇದವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, தேவப்பிள்ளை அவன் ஆக்கினைக்கென்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ಅವನನ್ನ ದಂಡನೆ ನೇಮಿಸಿ ಬಿಟ್ಟ. ನೇಮಿಸಿ ಬಿಟ್ಟರು. 2 பேர் 2:4 வாசிக்கும் பொழுது 2 ಪೇತ್ರ 2:4 ನೋಡುವಾಗ யூதா புஸ்தகம் ಯೂದ ಪುಸ್ತಕ 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது 6-7 ವಚನ ನೋಡುವಾಗ தேவப்பிள்ளை தங்கள் ஆதி மேன்மையை ತಮ್ಮ ಆದಿಯ ಮಹಿಮೆಯನ್ನು காத்துக் கொள்ளாமல் போன தூதர்களை ಕಾದುಕೊಳ್ಳದ அக்கினி ದೂತರನ್ನು சங்கிலினால் ஆண்டவர் என்ன ಆತ್ಮ செய்திருக்கிறார்? ಸೆರಪಣಿಯಿಂದ அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். ಅವರನ್ನ ಕಟ್ಟಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பிள்ளையே, ದೇವರ
ಮಗುವೇ. இப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? ಈಗ ದೇವರು ಏನ್ தான் ಮಾಡಿದನು? உண்டாக்கின மனுஷனை, ತಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನನ್ನ, அதாவது மனுஷனை சாதாரணமாக படைக்கல, ಮನುಷ್ಯನನ್ನ ಸಾಧಾರಣವಾಗಿ மனுஷனுக்குள்ள தன் ஜீவ சுவாசத்தையே கொடுத்திருக்கிறார். ಮನುಷ್ಯನೊಳಗೆ ತನ್ನ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ஜீவ சுவாசத்தை ಆ கொடுத்திருக்கிறார். ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சுவாசம் தான் ಮನುಷ್ಯನಲ್ಲಿರುವ ಜೀವ ಶ್ವಾಸವೇ மனுஷனுக்கு தீபமாய் இருக்கிறது. ಮನುಷ್ಯನಿಗೆ ದೀಪವಾಗಿದೆ. அதுதான் அவனை நடத்துகிறது. ಅದುವೇ ಅವನನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. அந்த ஜீவ சுவாசத்தை, ಆ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನ, அந்த சுடர் ஒளி அணைப்பது தான் ಅದನ್ನು ಆರಿಸಿ சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. ಸೈತಾನನ ಕೆಲಸವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷನು நித்தியத்தை அடையக்கூடாது, ನಿತ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಾರದು, பரலோகத்தை அடையக்கூடாது ಪರಲೋಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಾರದು என்பதுதான் சாத்தானுடைய வேலை, ಎಂಬುದೇ ಸೈತಾನನ அவனுடைய ಕೆಲಸ, திட்டம். ಅವನ ದಿಟ್ಟ. ஆகினால்தான் ಆದ್ದರಿಂದಲೇ வேதம் சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, முதலாவது என்ன பார்க்கிறோம்? ಮೊದಲಾಗಿ ನಾವೇನ್ ನೋಡುತ್ತೇವೆ? இன்னைக்கு நம்மை தப்புவிக்கும்படியாகத்தான் இயேசு வெளிப்பட்டார். ದಂಡನೆಗೆ ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಜನಿಸಿದರು. ஒரு ஆக்கினை இருக்கிறது, ಒಂದು ದಂಡನೆ ಇದೆ, ஒரு தண்டனை இருக்கிறது. ಒಂದು ದಂಡನೆ ಇದೆ. என்ன தண்டனை என்று சொன்னால், ಯಾವ ದಂಡನೆ ಎಂದರೆ பாவம் செய்கிறவனுடைய ஆத்துமா ಪಾಪ ಮಾಡುವವನ ಆತ್ಮ ಸಾಯುம். ಸಾಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவன் ಅವನು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮನಾಗಿರುವವನು தேவனுடைய ஆக்கினை அடைவான். ದೇವರ ಮಗುವೆ ದಂಡನೆ பாவத்தின் ಹೊಂದುತ್ತಾನೆ. சம்பளம் ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பிள்ளை பாவத்துக்கு பரிகாரம் ಪಾಪಕ್ಕೆ ಪರಿಹಾರ பாதாளம். ಪಾತಾಳ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பேற்பட்ட ஆக்கினியை ಇಂಥ ಒಂದು ದಂಡನೆಯನ್ನ மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. ಮನುಷ್ಯನಲ್ಲಿ அந்த ಇರಬಾರದು. ஆக்கினியை தப்புவிக்கும்படித்தான் ಈ ದಂಡನೆಯನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ பவுல் எழுதும்போது சொல்றாரு, ಪೌಲನು ಬರೆಯುವಾಗ 1 ಹೇಳಿದ್ದಾರೆ. தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ತಿಮೋಥಿ 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் அவன் இருமாப்படைந்து, மனுஷன் என்ன செய்யக்கூடாதான்? மனுஷன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு அடைந்த ஆக்கினிக்கு மனுஷன் நினைச்ச கூடாது, விடாதபடிக்கு இருக்கணும். அப்பேற்பட்ட ஊழியம் செய்ய முடியும். ಅಂತವನೇ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிசாசு அடைந்த ஆக்கினி அவன் அடையக்கூடாது. ಪಿಸಾಸಿ ಹೊಂದಿದ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅವನು அந்த ஆக்கினிக்கு அவன் விழக்கூடாது. ಆ ದಂಡನೆಗೆ ಅವನು அந்த ಒಳಪಡಬಾರದು. ஆக்கினிக்குள்ளாக கூடாது என்பதற்காகத்தான் ಆ ದಂಡನೆಗೆ ಒಳಪಡಬಾರದು அவன் ಎಂಬುದಕ್ಕಾಗಿ, கிரியை அழிக்கும்படித்தான் ಅವನ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ குமாரனாக இயேசு கிறிஸ்து, ಕುಮಾರನಾದ ಯೇಸು வேதம் ಕ್ರಿಸ್ತನು, சொல்லுகிறது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுக்கு சமமான கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், ದೇವರಿಗೆ ಸಮಾನವಾಗಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா, தேவன் தேவன்தான், ದೇವರು ದೇವರೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகிமையின் சொரூபி, ಮಹಿಮೆಯ ಸ್ವರೂಪಿ, அரூபியான தெய்வம், ಅರೂಪಿಯಾದ ದೇವರು, உருவமில்லாத தெய்வம், ರೂಪ ಇಲ್ಲದೆ ಇರುವ இந்த ದೇವರು உலகத்திற்கு ಈ ಲೋಕಕ್ಕೆ உருவமாக வேண்டும் என்று சொன்னால், ರೂಪವಾಗಬೇಕೆಂದರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾರಣ மனுஷன் பார்க்கும் பொழுது ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡುವಾಗ மனுஷன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவனாய் இருக்கிறான். ಮನುಷ್ಯನು ರಕ್ತಧಾರಿ ಮಾಂಸವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ಆದ್ದರಿಂದ அவரும் மனுஷனுடைய போலவே ಅವನು ಮನುಷ್ಯನಂತೆ ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராய் ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿಯಾಗಿ இந்த உலகத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುವ ಅಗತ್ಯತೆ ಏರ್ಪಟ್ಟಿತು. சொன்ன ஆண்டவர் நினைத்தால் எல்லாம் முடியும். ಏಕೆಂದರೆ ದೇವರು ನೆನೆಸಿದರೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲವೂ ಗಮನಿಗೆ ಆಗುತ್ತದೆ. ಸತ್ಯತೆ ಸತ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ செஞ்சிருக்கலாம். அப்படி உங்க மூளைக்கு எல்லாம் சொல்லிக்கிறது, ಅವರ ಮೂಳೆ ಒಂದೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அப்படி செய்திருக்கலாமே, ಹಾಗೆ ಮಾಡ್ಬೋದು, செய்திருக்கலாமே, ಹೀಗೆ ಮಾಡ್ಬೋದು. ஆண்டவர் இல்லையா, ಅವನು ದೇವರಲ್ವಾ? அப்படியெல்லாம் அன்னைக்கு அழிச்சிருக்கலாம், அவனை ಅವನನ್ನು ಅವತ್ತೇ அப்படி பண்ணிட்டு இருக்கலாமே, அப்படி பண்ணிட்டுலாம். தன் சொந்த மூலையில் அப்படிலாம் மனுஷன் பேசுவது உண்டு. ತನ್ನ ಸ್ವಂತ ಮೂಳೆಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ஆனா வேதம் ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. தெளிவா சொல்லுகிறது, ಆದರೆ ವೇದವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ஒருவன் ಹೇಳುತ್ತದೆ, மனயுத்தம் பண்ணினாலும் ಒಬ್ಬನು ಮಲ್ಲ ಯುದ್ಧ ಮಾಡಿದನು சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் ಆಜ್ಞೆಯ ಪ್ರಕಾರ முடிசூடப்படா. ಶೃಂಗರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் யார் என்று சொன்னா அவர் நீதியின் தேவன். ಆಗ ಯಾರೆಂದರೆ ಆತನು ನೀತಿಯ அவர் ದೇವರು. நீதியின்படி தான் எல்லாம் செய்ய வேண்டும். ಅವರು ನೀತಿಯ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಬೇಕು. அவர் அழிக்கிறதுக்கு தெய்வம் அல்ல, ಅವರು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಲ್ಲ. ஜீவனை கொடுக்கவும் ಅವರು ಜೀವವನ್ನು ಕೊಡಲು பரிபூர்ணப்படுத்தவும் வந்த தேவன். ಪರಿಪೂರ್ಣಪಡಿಸ ಬಂದ ದೇವರು. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕೊಂದು ಕಾಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. செப்பனிಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அகற்றி கர்த்தர் ஆக்கினைகளை என்ன செய்கிறாரா? அகற்றி. அதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே அதுதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದ ಉದ್ದೇಶವೇ மனுஷனுடைய தண்டனையை நீக்கும்படி. ಮನುಷ್ಯನ ದಂಡನೆ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ. என்று சொன்னால் உலகத்திற்கு, முழு உலகத்திற்கும், ಪೂರ್ಣ ಲೋಕಕ್ಕೆ எப்போ பாவத்தில் மனுஷன் விழுந்தானோ, ಯಾವಾಗ ಮನುಷ್ಯ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದವನಾದನೋ, ದೇವರ ಮಹಿಮೆ ಕಳೆದುಕೊಂಡನು, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ಆಗ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ தண்டனை இப்போ வந்துருச்சு. ದಂಡನೆ ಈಗ ಬಂದಿದೆ. அந்த தண்டனை என்ன செய்யணும்? ஆக்கினியை ಆ ದಂಡನೆಯನ್ನು ದೇವರು ಅಗಲಿಸಿ சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய உன் சத்துருக்களை அவர் என்ன செய்தாரு? விலக்கினார். அல்லேலூயா. தண்டனைக்கு உட்படுத்துகிற, ದಂಡನೆಗೆ ಒಳಪಡಿಸುವ, ஆக்கினிக்கு உட்படுத்துகிற ದಂಡನೆಗೆ ಒಳಪಡಿಸುವ சத்துருவை என்ன செய்தார்? ஆண்டவர் விலக்கினார். ಅಗಲಿಸಿದನು. அவர் பிறந்ததினாலே ಅವರು ಹುಟ್ಟಿದರಿಂದ சத்துருடைய செயல் என்னானது? ಶತ್ರುವಿನ ಕಾರ್ಯಗಳು விலக்கப்பட்டது, ಅಗಲಿಸಲ್ಪಟ್ಟಿತು. விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கே காணாதீர்கள். அதனால்தான் ஒண்ணும் செய்ய முடியல பிசாசால. ಅದರಿಂದ ಪಿಶಾಚು அல்லேலூயா. ಆಗಲಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. அவர் என்ன பண்ணிட்டாரு? நம் நடுவிலே வந்துட்டார். ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದನು. இதை நம்ம எடுத்தனா ரொம்ப போயிடுங்க. ಇನ್ನು ಬಹಳ அல்லேலூயா. ஹalleluya. அவர் நம் நடுவிலே இருக்கிறார், உனக்குள்ளவே இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. பிசாசு எங்க தன் பிள்ளைகளை தொடுவான் என்றதற்காக தான் உன்னையே கர்த்தர் தேவாலயமா மாற்றிக்கொண்டார். ಪಿಶಾಚನಿಗೆ ನೋಡುತ್ತಾರೆ ಎಂದು ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಲಯವನ್ನಾಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அவர் கைவேலையினால கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணாமல், ಅವರು ಕೈ ಕಟ್ಟಿದ ಕೆಲಸದ ಆಲಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡದೆ, சரீரமாகப்பட்ட தேவாலயத்திலேயே அவர் வந்து என்ன செய்தார்? ಶರೀರವಾಗಿನ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ தங்கிவிட்டார். ಅವರು ತಂಗಿ அதனால ಬಿಟ್ಟರು. வாழ்வது இனி நான் அல்ல, ಆದಿನ ಜೀವಿಸುವುದು கிறிஸ்து ನಾನಲ್ಲ, என்னிலே வாழ்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ அல்லேலூயா. ಜೀವಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. அதனால் தேவ பிள்ளையே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಗುವೇ, இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே ಇಂದು ದೇವರ ஆக்கினைக்கு ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தப்புவிக்கும்படி, ದಂಡನೆಗೆ தண்டனைக்கு ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தப்புவிக்கும்படி தான் ದಂಡನೆಗೆ குமாரனாகிய ತಪ್ಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ இயேசு கிறிஸ்து ಕುಮಾರನಾದ இந்த ಯೇಸು உலகத்தில் ಕ್ರಿಸ್ತನು வெளிப்பட்டார் என்று சொல்லி ಈ ಲೋಕದಲ್ಲಿ யோவான் ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನೆಂದು 3:17 வாசிப்போம். யோவான் யோவான் 3:17. சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. உலகத்தை அக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் தம்முடைய குமாரனை அதற்காக அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரால உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. பிதாவானவர் என்ன செய்தாரு? ತಂದೆಯಾಗಿರೋರು ಏನ್ ಮಾಡಿದನು? குமாரனாக அவரை அனுப்பினார். ಕುಮಾರನಾಗಿ ಕಳಿಸಿದನು. அல்லேலூயா. ஹalleluya. எதற்கு அனுப்பினார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಿದನು? உலக ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது? ಲೋಕಕ್ಕೆ ದಂಡನೆಯೊಳಗೆ தீர்க்கப்படக்கூடாது. ತೀರಿಸಲ್ಪಡಬಾರದು. அல்லேலூயா. அதிலிருந்து விடுவிக்க வேண்டும், ಅದರಿಂದ ಬಿಡಿಸಬೇಕು, தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், ತಪ್ಪಿಸಬೇಕೆಂದರೆ தேவப்பிள்ளை அவர் நீதியின் ராஜா. ದೇವರ ಮಗುವೆ ಅವರ ನೀತಿಯ அவர் ರಾಜ, நீதியின்படிதான் செய்ய வேண்டும். ಅವರ ನೀತಿಯ ಪ್ರಕಾರವಾಗಿ தன் ಮಾಡಬೇಕು. பிள்ளைகள் எதிலே எப்படி இருக்கிறார்கள்? ತನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವುದರಲ್ಲಿ ಹೇಗೆ ಇದ್ದಾರೆ? அவனை பார்க்கும் பொழுது முழு பாவத்தில் இருக்கிறான். ಅವನನ್ನು ನೋಡುವಾಗ ಪೂರ್ಣ இப்ப ಪಾಪದಲ್ಲಿದ್ದಾನೆ. அந்த ஆவி ஆத்மா சரீரத்துல கரைப்பட்டு இருக்கிறான். ಈಗ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ அந்த கரை ಕರೆ எடுத்து போடணும்னு சொன்னால் ಈ ಕರೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಬೇಕೆಂದರೆ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಡಬೇಕು. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ರಕ್ತದಾರ ಇಲ್ಲದೆ ಪಾಪ ಕ್ಷಮೆ ಇಲ್ಲ. ரத்தம் சகல ஜீவராட்சிகளுக்கும் ರಕ್ತವು ಸಕಲ ಜೀವರಾಶಿಗಳಿಗೆ ஈராய் இருக்கிறது. ಅದು ಜೀವವಾಗಿದೆ. இப்ப அந்த ரத்தத்திலையும் மாம்சத்தில் எல்லாத்திலும் கலந்திருக்கிற பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? ರಕ್ತದಲ್ಲಿ ಮಾಂಸದಲ್ಲಿ பரிகாரம் செய்ய வேண்டும். ಪರಿಹಾರವನ್ನು அப்ப ಮಾಡಬೇಕು. பரிகாரம் செய்யணும்னு சொன்னால் ಈಗ ಪರಿಹಾರ ಮಾಡಬೇಕೆಂದರೆ அவர் மனுஷனாத்தான் அவர் தெரிவிக்கணும். ಅವನು ಮನುಷ್ಯರಾಗಿ ಅವತರಿಸಬೇಕು. அதனால தான் ಆದ್ದರಿಂದಲೇ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் ಲೋಕದ ಪಾಪ ಹೊತ್ತು ತೀರಿಸುವ உலகத்தில் அவர் ದೇವರಾಗಿ அவதரித்தார். ಲೋಕದಲ್ಲಿ ಅವತರಿಸಿದನು. அதனாலே ಆದ್ದರಿಂದ மனுஷன் மேல் இருக்கிற ஆக்கினை முதலாவது தீர்க்கும்படி ಮನುಷ್ಯನ ಮೇಲಿರುವ ದಂಡನೆ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஏசாயா 53:5 சொல்லுகிறது. ಏಷಯ 53:5 ಹೇಳುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ನಮಗೆ ಸಮಾಧಾನ ஆக்கினை அவர் மேல் வந்தது. ದಂಡನೆ ಆತನ ಮೇಲೆ அதாவது ಬಂದಿತು. நமக்கு வர வேண்டிய தண்டனை, ನಮಗೆ ಬರಬೇಕಾಗಿದ್ದ நமக்கு வர ದಂಡನೆ, வேண்டிய ஆக்கினை, ನನಗೆ ಬರಬೇಕಾಗಿದ್ದ ಶಿಕ್ಷೆ, நமக்கு வர வேண்டிய எல்லா காரியத்தையும் ನನಗೆ ಬರಬೇಕಾದ ಎಲ್ಲ அவர் தாமே ಕಾರ್ಯಗಳನ್ನು ஏற்றுக்கொண்டார். ಅವರು ತಾನೇ அவர் ಸ್ವೀಕರಿಸಿದರು. ஏற்றுக்கொள்ளும்படி தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ಅವರು ಸ್ವೀಕರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. தன் ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றி
ஊற்றினார். ಆತ್ಮವನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ಸುರಿಸಿದರು. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ ಉದ್ದೇಶ மனுஷனை ஆக்கினியிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? ಮನುಷ್ಯನನ್ನ ದಂಡನೆಯಿಂದ அவனை விடுவிக்க வேண்டும், ಅವನನ್ನ ಬಿಡಿಸಬೇಕು, அவனை தப்புவிக்க வேண்டும். ಅವನನ್ನ ತಪ್ಪಿಸಬೇಕು. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, தேவப்பிள்ளை முதல் ஆக்கினியிலிருந்து என்ன செய்தார்? ಮೊದಲನೇದಾಗಿ ದಂಡನೆಯಿಂದ பிசாசின் கிரியை அழித்து ಪಿಶಾಚಿಯ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಅಳಿಸಿ மனுஷனை மீட்கிறதற்கு அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ಮನುಷ್ಯನನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. மனுஷன் மேல் இருக்கிற தண்டனை, ಮನುಷ್ಯನ ಮೇಲಿರುವ மனுஷன் மேல் இருக்கிற ஆக்கினி அவர் ஏற்றுக்கொள்ளும்படியா உலகத்தில் என்ன செய்தார்? ಮನುಷ್ಯನ ಮೇಲಿನ மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ಮಾಂಸದಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, கலாத்திய 4ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯ 4ನೇ 6 ಅಧ್ಯಾಯ லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். 6 ರಿಂದ 8ನೇ 5 லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். காலம் நிறைவேறின போது சீரிடத்திலே பிறந்தவரோ, காலம் நிறைவேறின போது, எப்ப காலம் நிறைவேறுது? ஆண்டவர் எங்கே வாக்கு அளித்தார்? ದೇವರಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ஸ்திரீயின் வித்துக்கும் ಸ್ತ್ರೀಯ உன் வித்துக்கு என்ன செய்வேன்? ನಿನ್ನ ಸಂತಾನ எங்க இருக்குது பாருங்க, இங்க இருந்து எங்க கொண்டு வரார்? ಎಲ್ಲಿಂದ ಎಲ್ಲಿಗೆ அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮುಖ ஆண்டவர் அங்க ஆதியாகமத்தில் நினைச்ச 3:15 கொடுத்த வாக்கு ಆದಿಕಾಂಡ 3:15 இப்ப ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். காலம் நிறைவேறின பொழுது சீரிடத்திலே பிறந்தவரோ, ஸ்திரீயினிடத்துல பிறந்தவரும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் அப்ப அங்கே ஸ்திரீ என்ன பண்ணிட்டாரு? நியமிச்சிட்டார். நியமிச்சிட்டாரு. அங்கே நியமிச்சிட்டார். புதுசா வந்து மரியாதை எடுத்துக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீ என்ன பண்ணிட்டாரு? ದೇವರ ಆದಿಕಾಂಡ நியமிச்சிட்டாரு. ஸ்திரீயின் வயிற்றில் ஒருவர் உருவாகணும். ಸ್ತ್ರೀಯ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕು. ஸ்திரீயின் வயிற்றில் ஸ்திரீயின் வித்தினால் என்ன செய்யணும்? ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನದಲ್ಲಿ அவர் வெளிப்படணும். ಅವರು ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. அது பிதாவுடைய வித்தா இருக்க ಅದು வேண்டும். ತಾಯಿಯ ಸಂತಾನ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியினால் பிறக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ಹುಟ್ಟಬೇಕು சொல்லி ஆண்டவர் அங்கே நியமிச்சிட்டாரு. ಎಂಬುದಾಗಿ ದೇವರು அந்த ನೇಮಿಸಿದರು. ஸ்திரீயினிடத்துல பிறந்தவரும், ಅದೇ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿ ಹುಟ್ಟಿದವರು நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். குமாரனை தேவன் என்ன செய்தாரா? அனுப்பினார். அனுப்பினாரு. அல்லேலூயா. பிறந்தார் என்றதை காட்டிலும் ಹುಟ್ಟಿದರು ಎಂಬುದಾಗಿ அவர் அனுப்பப்பட்டார். ಅವರು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು. 1 யோவானில் பார்த்து வெளிப்பட்டார். 1 ಯೋಹನದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದರು. வெளிப்படுகிறவர் ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವವರು அனுப்பப்பட்டார். பிதாவினால் என்ன செய்தாரு? ಈ ತಂದೆಯಿಂದ அனுப்பப்பட்டார். ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು. தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய சுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. ಅವರ ಶ್ವಾಸ ನಿನ್ನೊಳಗಿದೆ. ஜீவ சுவாசம் யாருக்குள்ள இருக்கிறது? ಜೀವ ಶ್ವಾಸ நமக்குள்ள, ಯಾರಲ್ಲಿದೆ? மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால நாம் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாய் இராமல் இனி நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது? அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்து மூலமாய் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். தேவன் அல்லாதவைகளுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, நீங்கள் தேவனை அறிந்திருக்க, தேவனாலே அறியப்பட்டிருக்க, தேவனால் அறியப்பட்டிருக்க, நற்றதும் பெருமையாலுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாவடி விரும்புகிறபடி. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ குமாரனை தேவன் அனுப்பினார். ತಮ್ಮ ಕುಮಾರನ ದೇವರು அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. மனுஷன் அடிமையா இருக்கிறான். ಮನುಷ್ಯನು எதற்கு ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ? அடிமையா இருக்கிறான்? ಯಾವುದಕ್ಕೆ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ? பாவத்திற்கு அவன் என்னவா இருக்கிறான்? ಪಾಪಕ್ಕೆ அடிமையா இருக்கிறான். ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ. யோவான் 8:34 வாசிப்போம். ಯೋಹನ 8:34. யோவான் 8ஆம் அதிகாரம் 34 வசனம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் எவனும் ಪಾಪ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ பாவத்திற்கு அவன் அடிமையா இருக்கிறான். ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப பாவத்தின் அடிமைப்பட்ட மனுஷன்
மனுஷன் ಆಗ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸನಾಗಿರುವ ಮನುಷ್ಯ எங்கே போகிறான் என்று சொன்னால் ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆಂದರೆ பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ಪಾಪ ಮಾಡುವ ಆತ್ಮ ಸಾಯುತ್ತದೆ. பாவத்தின் பரிகாரம் பாதாளம். ಪಾಪಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಪಾತಾಳ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப ஆண்டவர் பார்க்கிறார். ಈಗ ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லாரும் ஆட்டு மந்தையை போல என்ன செய்கிறார்கள்? ಎಲ್ಲರೂ ಕುರಿ ಮಂದೆಯಂತೆ பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள். ಪಾತಾಳದಲ್ಲಿ ತೊಬ್ಬಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. சங்கீதம் 49:14 அப்படி சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 49:14 ஆட்டு மந்தையை போல எல்லாரும் பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள். ಹಾಗೆ ಕುರಿಗಳಂತೆ ತೊಬ್ಬಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. மரணம் அவர்களை மேய்ந்து போகிறது. ಮರಣ ಅವರನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಿದೆ. பாதாளம் அவர்களுடைய ரூபத்தை ಪಾತಾಳ ಅವರ ರೂಪವನ್ನು ಅಳಿಸುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப பாவம் என்ன செய்கிறது? ಈಗ ಪಾಪವು ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? மனுஷனை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. ಮನುಷ್ಯನನ್ನ ಗುಲಾಮನಾಗಿಸುತ್ತದೆ. அடிமையாக்கப்பட்ட மனுஷன் ಗುಲಾಮನಾಗಿದ್ದಂತ ಮನುಷ್ಯ பாதாளத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை. ಬಾರದೆ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ இப்பேற்பட்ட அடிமையிலிருந்து தான் ಇಂಥ ದಾಸತ್ವದಿಂದ ஆண்டவர் விடுவிக்க ದೇವರು ಬಿಡಿಸಲು பிதாவானவர் என்ன செய்தார்? ತಂದೆಯಾದವರು தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ತನ್ನ ಕುಮಾರನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ஹல்லேலூயா. ಕಳುಹಿಸಿದರು. ಹalleluya. ஏன் சொன்னால் ಏಕೆಂದರೆ எபிரேயர் 2:14-15 சொல்லுகிறது. ಇಬ್ರಿಯರು 14:15 அந்த ಹೇಳುತ್ತದೆ. பாவம் மனுஷன் என்ன செய்கிறது? ಆ ಪಾಪ ಮನುಷ್ಯನನ್ನ 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராய் ரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்துக்கு அதிகாரியாகப்பட்ட பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே ஜீவ காலமெல்லாம் மனுஷனுக்கு என்ன பயம் வந்துருச்சு? மரண பயம். பாவத்துக்கு அடிமையானவனுக்கு என்ன பயம் வரும்? ಪಾಪಕ್ಕೆ ದಾಸನಾದ ಮನುಷ್ಯನಿಗೆ ஹல்லேலூயா. ಹalleluya. பாவத்துல ஜீவிக்கிற மனுஷனுக்கு என்ன வரும்? ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ஜீவ ಮನುಷ್ಯನಿಗೆ காலமெல்லாம் மரண பயத்தினாலே மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள். மரண பயம் வந்து அவங்களை அடிமைப்படுத்திடுச்சு. ಮರಣ ಭಯ ಅವರನ್ನ ದಾಸರನ್ನಾಗಿಸಿತು. மரண பயம் 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 ஏற்பட்டது. ಮರಣದ ಭಯ ಅವರಿಗೆ ಏರ್ಪಟ್ಟಿತು. அந்த மரண பயம் அவனை அடிமையாக்கி விட்டது. ಆ ಮರಣದ ಭಯ ಅವರನ್ನ அந்த ದಾಸರನ್ನಾಗಿಸಿತು. மரண பயத்தை நீக்கும்படி ಆ தான் ಮರಣ ಭಯ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பிலிப்பியர் 2:6-7 வாசித்து பாருங்க. ಫಿಲಿಪ್ಪಿಯರು 6:7 ಓದಿ ನೋಡಿರಿ. பிலிப்பியர் 2:6-7 தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே அவர் என்ன செய்தாரு? அப்போ பிதாவானவர் என்ன பண்றாரு? ಆಗ ತಂದೆಯಾದ தன்னுடைய முழு வல்லமையும் ತನ್ನ ಪೂರ್ಣ ಬಲವನ್ನ தேவப்பிள்ளை முழு பலத்தையும் ಪೂರ್ಣ ಬಲವನ್ನ முழு தேவனுடைய தேவ தத்துவத்தையும் ಪೂರ್ಣ ದೈವ ತತ್ವವನ್ನ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. ಎಲ್ಲವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ. அப்படி எடுத்து இந்த உலகத்துக்கு வராருன்னா இந்த உலகம் தாங்காது. ಆಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಾದ್ರೆ ಈ ಲೋಕ ஏன்னா அவர் ತಾಳಲಾರದು. பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ಏಕೆಂದ್ರೆ ಅವರು ದೈವ ಅಗ್ನಿಯಾಗಿದ್ದಾರೆ. தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. ದೇವರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ அவரை கண்டு ஒரு மனுஷனும் ಅವರು ಕಂಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು உயிரோடு இருக்க முடியாது. ಜೀವಂತವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது 1 ತಿಮೋಥಿ 6:16 பிதாவானவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் ತಂದೆಯಾದವರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂದರೆ தேவப்பிள்ளையே ದೇವರ ಮಗುವೇ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ಸೇರಲಾರದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ மனுஷனை ಮಾಡುವವರು, கண்டிராதவர் காணக்கூடாதவர், ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಕಣ್ಣದ ಇರುವರು ಕಾಣದಾದವರು, அப்பேற்பட்ட மகத்துவ வல்லமை பெற்றவர், ಅಂತ ಮಹತ್ವ ಬಲವನ್ನು ಹೊಂದಿರುವವರು, அப்பேற்பட்டவர் ಅಂತವರು இந்த பூமிக்கு வரணும்னு சொன்னால் ಈ ಭೂಮಿಗೆ ಬರುತ್ತೇನೆಂದರೆ தாங்காது. ಈ ಭೂಮಿ ஏன்னா ತಾಳಲಾರದು. அவர் வரப்போற நாள்ல இந்த பூமி பூதங்கள் என்ன செய்யும்? ಏಕೆಂದ್ರೆ ಆತನು ಬರುವುದಿಲ್ಲ. ಭೂಮಿಗಳು ಬೆಂದಿ ಕರಗಿ ಹೋಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. மடமடம் என்று என்ன செய்யும்? ಆಕಾಶ ಮಡಮಡನೆ தேவப்பிள்ளை எல்லாம் பாய் போல என்ன செய்யும்? ಶಾಪೆಯಂತೆ சுருண்டுடும். ಸುತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತೆ. தேவப்பிள்ளை எதுவும் தாங்காது இந்த உலகம். ಯಾವುದು ತಾಳಲಾರದು ಲೋಕ. அதனால என் ஆண்டவர் ಆದ್ರಿಂದ ನನ್ನ ದೇವರು மனுஷனுக்கு ஏற்ற ಮನುಷ್ಯನಿಗೆ ತಕ್ಕ மனுஷனை மீட்கத்தக்க ಮನುಷ್ಯನನ್ನ ವಿಮೋಚಿಸುವ அந்த வல்லமை மாத்திரம் உடையவராய் ಆ ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿ அவர் தம்மை தாமே என்ன செய்தாரா? ಅವರು ತನ್ನನ್ನು ತಾನೇ கருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. ஹalleluya. மனுஷ சாயலானார்.
ಮನುಷ್ಯನ ರೂಪ ಪ್ರಕಟವಾದನು, அனுப்பப்பட்டால் ಕಳಿಸಲ್ಪಟ್ಟನು. நிறைய சொல்லிட்டு போக முடியும். ಹೀಗೆ ಬಹಳ ಹೇಳಿಕೊಂಡು ಹೋಗಬಹುದು. பிறந்தார் வச்சு கொண்டாடிக்கிறது அல்ல. ಬರೀ ಹುಟ್ಟಿದರೆ தேவன் யார் என்பதை இன்றைக்கு புரிஞ்சுக்கணும். ದೇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. புரிந்து கொண்டு ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு தான் கிறிஸ்துமஸ். ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಕಟಿಸುವುದೇ கிறிஸ்துவை ಕ್ರಿಸ್ಮಸ್. இன்றைக்கு என்ன செய்யணும்? நீ ಕ್ರಿಸ್ತನನ್ನ வீட்டுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ಮನೆಗೆ ಬರುವ எல்லாம் ಮಕ್ಕಳಿಗೆ செய்து போற நல்லது ಎಲ್ಲ ಮಾಡಿ ಹಾಕುತ್ತೀರ ಒಳ್ಳೆಯದು செய்யணும். ಮಾಡಬೇಕು. தேவ பிள்ளை அதாவது உன் சொந்தக்காருக்கு உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு மட்டும் இல்ல, ನಿನ್ನ ಸ್ವಂತದವರು ಒಡ அறியாத ஜனங்களுக்கு, ನಿಮ್ಮನ್ನ ಅರಿಯದಿರುವ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஏழை எளிய ஜனங்களுக்கு ದೀನ ಬಡ ಜನರಿಗೆ நாம் அவர்களுக்கு இயேசுவை பற்றி இன்னைக்கு என்ன செய்யணும்? ನಾವು ಅವರ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ சொல்லுவதுதான் பெரிய பிரியாணி. ಅವ್ರಿಗೆ ಹೇಳುವುದೇ ದೊಡ್ಡ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆராதனை. ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஒரு ಆರಾಧನೆ, சடங்குக்காக வைக்கல. ಒಂದು இதை ಸಂಪ್ರದಾಯಕ್ಕಾಗಿ வைத்து ಇರಲಿಲ್ಲ. எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்தை ಇದರಿಂದ ದೇವರ ಪ್ರಸ್ತಾಪಪಡಿಸணும். சத்தியத்தை ಪ್ರಸ್ತಾಪಪಡಿಸಬೇಕು, வெளிப்படுத்தணும். ಸತ್ಯವನ್ನ ಪ್ರಕಟಿಸಬೇಕು. அதற்காகத்தான் இந்த ஆராதனையை ஏற்படுத்தி இருக்கு. ಅದಕ್ಕಾಗಿ இது ஒரு ಆರಾಧನೆ சடங்கு கிடையாது. ಇದೊಂದು ಸಂಪ್ರದಾಯ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படியாவது வைத்து ಹೀಗಾದ್ರೆ ಇಟ್ಟು ஆண்டவரை வெளிப்படுத்தணும். ದೇವರನ್ನ ಪ್ರಕಟಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால் கிறிஸ்துவானவர் ಆದ್ದರಿಂದ இந்த ಕ್ರಿಸ್ತುವಾದವನು உலகத்திலே அடிமைத்தனத்திலிருந்து என்ன ಈ செய்கிறார்? ಲೋಕದಲ್ಲಿ ದಾಸರಾಗಿ விடுதலையாக்கும்படி ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ குமாரனாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಗ್ನಿಯ ತನ್ನನ್ನು ಕೋಲಂ ಬಲಿಕೊಟ್ಟು எடுத்தார். ದಾಸನ ರೂಪವಾದನು. கொலோசியர் 2 அதிகாரம் 13 14 15 வாசித்து பாருங்க. ಕೊಲೊಸ್ಸೆ 2:13. கொலோசியர் 2 அதிகாரம் 13 14 15. உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரியடையவும் நமக்கு எதிரியாகவும் கட்டளையால் பிறந்த நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் எல்லா காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பிறந்ததினாலே, அவர் உலகத்துல வந்ததினாலே, அவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதினாலே, உலகத்துல வெளிப்பட்டதினாலே, பிசாசுடைய எல்லா வல்லமையும் அவருடைய எல்லா கிரியையும் புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. செத்து போனவங்க அவங்கிட்ட ஒண்ணு இல்ல, சொல்லிட்டாரு, சாத்தானே உன் காலின் கீழ் என்ன செய்வேன், நசுக்கி போடுவேன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு வல்லமை கிடையாது. இப்போ ಅವರಿಗೆ ಏನು ಬಲ ಇಲ್ಲ, எல்லாத்தையும் புரிஞ்சிட்டாரு ஆண்டவர். ಎಲ್ಲವನ್ನು ಮುರಿದು ಹಾಕಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை அவருடைய சக்தி முழுவதும் அற்றுப்போய் இருக்கிறது. ಅವರ ಶಕ್ತಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದೆ. நாம் எவ்வளவு தேவனை ஆராதிக்கிறோமோ, ನಾವೆಷ್ಟು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ, ಎಷ್ಟಾಗಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ எவ்வளவு ಪಡಿಸುತ್ತೇವೋ, அவர் நாமத்தை உயர்த்துகிறோமோ, ಎಷ್ಟಾಗಿ ಅವರ ನಾಮವನ್ನು அவருடைய பலன் என்ன செய்கிறது? ಅವರ ಮಹಿಮೆ உடைந்து போகிறது. ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. நாம் எவ்வளவுக்கு விலகி போகிறோமோ, ನಾವು ಎಷ್ಟಾಗಿ ಅಗಲಿ ಹೋಗುತ್ತೇವೋ, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலும், ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸದೆ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡದೆ, ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸದೆ இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனையில வீணராயிரும். ಇರುವಾಗ ನಮ್ಮ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ரோமர் ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತೇವೆ. 1:21 அப்படி சொல்லுகிறது. ರೋಮ 1:21 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னா, ಆಗ ಮನುಷ್ಯರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? சிந்தனையிலே பாவத்தை கொண்டு வந்தார். ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ಪಾಪವನ್ನು ಕೊಂಡು அந்த ಬರುತ್ತಾನೆ. சிந்தனை என்ன செய்கிறது? ಆ ಚಿಂತನೆ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? தேவனுடைய இருதயத்தை என்ன செய்கிறது? ದೇವರ ಮಗುವೆ ಹೃದಯವನ್ನು கடினமாக்கி ಕಠಿಣಪಡಿಸಿ இருதயத்துக்குள்ள இருள் வந்து விடுகிறது. ಹೃದಯದೊಳಗೆ இருಳು ಬರುತ್ತದೆ. அப்பதான் அவரை ஸ்தோத்திரியாமல் துதியாமல் இருந்து ಆಗ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಸ್ತುತಿಸಬೇಕು. ಆ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ವ್ಯರ್ಥವಾದರು. அந்த இருதயம் இருமாப்படைந்தது. ಅವರ ಹೃದಯ ಕತ್ತಲಾಯಿತು. அந்த இருதயத்துக்குள்ள இருள் வந்து விட்டது. ಆ ಹೃದಯದೊಳಗೆ இருಳು ಬಂತು. இந்த இருளையும் ಈ இருಳನ್ನು பாவமாக
கொடுக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த இருளை அகற்றும்படித்தான் ಆದ್ರಿಂದ ಅದನ್ನು இயேசு ಅಗಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ கிறிஸ்து என்ன செய்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು அவர் வெளிப்பட்டார். ಅವರು ಪ್ರಕಟವಾದರು. ஹalleluya. ಹalleluya. அவர் வெளிப்படும்படியாகத்தான் ಅವರು ಪ್ರಕಟವಾಗುವುದಕ್ಕಾಗಿ அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. ಆ ಅಮ್ಮನವರು ಹೇಳಿದರು. ಯಾರು? மரியம்மாவே சொல்லிட்டாங்க. ಮರಿಯಮ್ಮನವರು ಹೇಳಿದರು. என்ன சொல்லிட்டாங்க? ಏನು ಹೇಳಿದರು? லூக்கா 1:48 வாசிப்போம். ಲೂಕ 1:48 லூக்கா 1:48 வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் பார்த்தார். ஹalleluya. ஹalleluya. அடிமையின் தாழ்மையை என்ன செய்தாராம்? ದಾಸಿಯ ತಾಳ್ಮೆಯನ್ನು நோக்கி பார்த்தார். ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದರು. அவங்க கூட என்னவா இருந்தாங்க? ಆಗ ಅವರು ಕೂಡ அடிமையா தான் இருந்தாங்க. ದಾಸಿಯಾಗಿದ್ದಾರೆ. உலகத்துல என்ன செய்தாங்க? ಲೋಕದಲ್ಲಿ ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் ಎಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದರು உலகத்துக்குரியவர்களா இருந்தாங்க. ಲೋಕದವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உலகத்துக்குரியவர்களா இருந்ததினால ಲೋಕದವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிறார். ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ அவருடைய ನೋಡಿದ್ದಾರೆ. கண்கள் பூமியெங்கு உலாவி வருகிறது. ಅವರ ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲವೂ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಚಲಿಸಿ ಬರುತ್ತೆ. தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறார்? ಆಗ ದೇವರು ತನಗೆಂದು அவர் ಕೂಟವನ್ನ தனக்கென்று அவர் நியமித்துக் கொள்ளுகிறார். ಅವರು ತನಗೆ ನೇಮಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி நியமிக்கப்பட்டதான் மரியம்மா. ಹಾಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ஹalleluya. ಹalleluya. அவர் மூலமா வெளிப்படணும். ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. மரியா வந்துட்டு நல்ல பரிசுத்தவாட்டி. ಮರಿಯ ಬಂದು ಒಳ್ಳೆ ಪರಿಶುದ್ಧವಂತರು. பரிசுத்தவாட்டியா இருந்ததினால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ಪರಿಶುದ್ಧವಂತರಾದದರಿಂದ தெரிந்து கொண்டார். ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். ಬರುವುದಕ್ಕೆ ಮಾರ್ಗವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದರು. தேவப்பிள்ளை அதற்குரிய ஆசீர்வாதம் அவங்க பெற்றுன்னு அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ಅದರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರು. ஆனால் அவர்கள் தெய்வமாக முடியாது. ಆದ್ರೆ ಅವರು ದೇವರಾಗುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் ಏಕೆಂದ್ರೆ ಸರ್ವವನ್ನ அவர்தான் இந்த ಪಡೆದ பூமிக்கு ಅವರೇ மனுஷனாய் வந்தார். ಮನುಷ್ಯನಾಗಿ அவர்தான் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். ಅವರೇ ನಿನಗಾಗಿ அவர்தான் சிலுவையை சுமந்தார். ಅವರೇ ಶಿಲುಬೆ அவர்தான் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். ಅವರೇ ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ அவர்தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ಅವರೇ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ அவர்தான் ಮಾಡಿದರು. விடுவித்தார். ಅವರೇ ಬಿಡಿಸಿದರು. விடுவித்த ஆண்டவர் தான் சொல்றாரு, ಬಿಡಿಸಿದ ದೇವರು நானே ಹೇಳ್ತಾರೆ, வழியும் ನಾನೇ ಮಾರ್ಗವು சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ಸತ್ಯವೂ ಜೀವವೂ என்னை ಆಗಿದ್ದೇನೆ. அல்லாமல் பரலோக ராஜ்யம் ನನ್ನಲ್ಲದೆ ಪರಲೋಕ யார் ರಾಜ್ಯ மூலமா போக முடியாது. ಯಾರ ಮೂಲಕ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவின் மூலமா மாத்திரமே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ நித்திய ಮೂಲಕವಾಗಿ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ನಿತ್ಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಬಹುದು. அவர் ஒருவர் தான் அதற்கு உரியவர். ಅವರೊಬ್ಬರು ಮಾತ್ರ ಅದಕ್ಕೆ ஹalleluya. ಒಳಪಟ್ಟವರು. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ அவர் அப்படியாக என்ன செய்தார்? ಅವರಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? வெளிப்பட்டார். ಪ್ರಕಟವಾದರು. இதற்காகத்தான் வெளிப்பட்டார். ಇದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದರು. விமோச்சனத்தை கொடுத்திருக்கிறார். ವಿಮೋಚನೆಯನ್ನ ಇಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அடிமைத்தனத்தில் இருந்து ದಾಸತ್ವದಿಂದ. மூன்றாவது அவர் செய்த பெரிய காரியம், ಮೂರನೇದಾಗಿ ಅವರು ಮಾಡಿದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ, முக்கியமாக எதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார், ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ எதற்காக அவர் அனுப்பப்பட்டார், ಯಾವುದಕ್ಕಾಗಿ எதற்காக அவர் ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು, வெளிப்பட்டார். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದರು. 3ஆம் அதிகாரம் ಯೋಹನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3 16 வசனம். 3:16 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹalleluya. 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 தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ஹalleluya ஹalleluya உலகத்திற்கு அனுப்பினார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿದರು. எப்படி அனுப்பினார்? ಹೇಗೆ ಕಳಿಸಿದರು? அன்புள்ளவராய் வெளிப்பட்டார். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದರು. ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರು. எதற்காக அன்பு கூர்ந்தார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರೀತಿ ஒருவன் ಮಾಡಿದರು? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗದ ನಿತ್ಯ நித்திய ஜீவனை ಜೀವವನ್ನು ஏற்படுத்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், வெளிப்பட்டார், அனுப்பப்பட்டார். ನಿತ್ಯ ಜೀವನ ಏರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದ ஹalleluya. ಜನಿಸಿದರು. நித்திய ஜீவனை மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡಬೇಕು. தேவப்பிள்ளையை இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ಇದನ್ನ ಕೇಳುವಂತ ಒಬ್ಬ இன்றைக்கு ವ್ಯಕ್ತಿಗಳು விசேஷமா நாம் கொண்டாட
கொண்டாடக்கூடியது எதற்காக என்று சொன்னால் ವಿಶೇಷವಾಗಿ ಕೊಂಡಾಡುವುದು இந்த ஆண்டவர் ಯಾವುದಕ್ಕಾಗಿ பிறந்ததினால் எனக்கு ஒரு நித்திய ஜீவன், ನನ್ನ ದೇವರು ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ ನನಗೆ ನಿತ್ಯ ஒரு ಜೀವ, பரலோக ராஜ்யம், ಒಂದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ, ஒரு மோட்சம். ಒಂದು ಮೋಕ್ಷ. ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் பிறந்ததினால் தான் எனக்கு மோட்ச ராஜ்யம், ಅವರು ಹುಟ್ಟಿದಿಂದಲೇ ನನಗೆ ಮೋಕ್ಷ அவர் ರಾಜ್ಯ, பிறந்ததினால் தான் எனக்கு பரலோகம், ಅವರು ಹುಟ್ಟಿದಿಂದಲೇ ನನಗೆ அவர் ಪರಲೋಕ, பிறந்ததினால் தான் எனக்கு நித்திய ஜீவன். ಅವರು ಹುಟ್ಟಿದಿಂದಲೇ ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವ. அப்பா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம், ಆಗ ಅವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವವರಿಗೆ ಮಾತ್ರ, பாவத்திலிருந்து விமோசனம் அடைந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆ ಹೊಂದಿದ அந்த ಮಕ್ಕಳಿಗೆ நித்திய ಮಾತ್ರ ஜீவனை தேவன் ಆ கொடுக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ஒருவனு ವಚನ கெட்டு ಹೇಳಿದೆ, போகாமல், ಒಬ್ಬನು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ, ஒருவனு கெட்டு போகாமல் ಒಬ್ಬನು ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ, நித்திய ஜீவனை கொடுக்கும்படித்தான் ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು அவரே ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ இந்த உலகத்துக்கு தந்தருளினார். ಅವರನ್ನೇ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரையே கொடுத்தார். ಅವರನ್ನೇ ಕೊಟ್ಟನು. வேதம் சொல்லுகிறது ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அதுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟನು. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 ಯೋಹನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 24 25 வாசிப்போம். ஆகையால் ஆதி முதல் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது நீங்க ஆதி முதல் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் நித்திய என்பதே ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் வாக்களித்தார் இந்த உலகத்திற்கு வந்து ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು நித்திய ஜீவனை அளிப்பதே அவருடைய வாக்குத்தத்தம். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದೇ ಅವರ ವಾಗ್ದಾನ. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படிதான் ಈ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவராகிய தேவன் ದೇವರಾದ ಕರ್ತನು எபிரேயர் புஸ்தகத்திலே ಎಬ್ರಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 வாசிக்கிறோம். 8-9 ವಚನ. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் குமாரனாய் தாம் பூர்ணமான பின்பு தாம் பூரணமான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் தமக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி ஹல்லேலூயா. என்ன ரட்சிப்பை கொடுக்கிறாரா? ಯಾವ ರಕ್ಷಣೆ ಕೊಡುತ್ತಾರೆ? நித்திய ரட்சிப்பு. ನಿತ್ಯ ರಕ್ಷಣೆ. அப்ப நம்முடைய ரட்சிப்பு ಆಗ ನಮ್ಮ ರಕ್ಷಣೆ இன்றைக்கும் மாறுவது கிடையாது, ಎಂದು ಬದಲಾಗುವಂತದಲ್ಲ, மாறக்கூடாது. ಬದಲಾಗಬಾರದು. அதான் கடைசி பரியந்த வரைக்கும் ಕಡೆಯ ಹಂತದವರೆಗೂ அவனே ரட்சிக்கப்பட்டவன். ಮೇಲೆ ನಿಲ್ಲುವವನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரட்சிப்பை உறுதிப்படுத்துவது, ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸುವುದು. யார் ரட்சிப்பு உறுதிப்படுத்துக அவங்களுக்கு நித்திய ஜீவன். ಯಾರು ರಕ್ಷಣೆ ದೃಢಪಡಿಸುತ್ತಾರೆ ಅವರು இந்த ನಿತ್ಯ ரட்சிப்பை ಜೀವ. வெளிப்படுத்துவதற்காகத்தான் ಈ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿ கிறிஸ்து இயேசு பாவங்களை நீக்கி ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ஜனங்களின் பாவங்களை நீக்கி ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ரட்சிக்கும்படிதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ಕುಮಾರನಾದ ಯೇಸು இந்த ಕ್ರಿಸ್ತನು உலகத்திலே அனுப்பப்பட்டார், பிறந்தார், வெளிப்பட்டார். ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು, ಹುಟ್ಟಿದರು, ஹல்லேலூயா. ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದರು. ஆகினால் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிதான் ಆದಿನ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು அவர் ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ நித்திய பிதாவாக ಅವರು ನಿತ್ಯ ತಂದೆಯಾಗಿ ஏசாயா 9:6 என்ன வாசித்தமே, ಯೆಶಾಯ 9:6 அவருடைய ಓದಿದ್ದೇವೆ. பேர், அவருடைய நாமங்களில் ஒரு நாமம் ಅವರ ನಾಮಗಳಲ್ಲಿ ಒಂದು ನಾಮ ನಿತ್ಯ ಪಿತಾ. ನಿತ್ಯನಾದ ತಂದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நித்திய பிதாவாகத்தான் உலகத்துக்கு வந்தார். ಆ ನಿತ್ಯ ತಂದೆಯಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. தேவப்பனே சாதாரணமான இயேசு அவர்ல, ಸಾಧಾರಣವಾದ ಯೇಸುವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. நித்திய பிதாவாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ನಿತ್ಯನಾದ ತಂದೆಯಾಗಿ இதற்காக ಅವತರಿಸಿದನು. உனக்கும் எனக்கு ஆண்டவர் நித்தியத்தை கொடுக்க வேண்டும். ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ದೇವರು ನಿತ್ಯವನ್ನ ಕೊಡಬೇಕು. உள்ளே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவனுக்கு, ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆ ಹೊಂದಿರುವವನಿಗೆ, பாவத்திலிருந்து மோட்சம் அடைந்தவனுக்கு, ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆ ಹೊಂದಿರುವವನಿಗೆ, ரட்சிக்கப்பட்டவனுக்கு, ರಕ್ಷಣೆ இயேசு ಹೊಂದಿರುವವನಿಗೆ, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுக்கு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರಿಗೆ பாதாளம் மூடப்படுகிறது, ಪಾತಾಳ ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ, பரலோகம் திறக்கப்படுகிறது. ಲೋಕ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பிள்ளையை அவன்தான் சொல்லுவான், ಕರ್ತನ ಮಗುವೇ, ಮರಣವೇ, ಮರಣವೇ, ஊரெங்கே, ನಿನ್ನ ಕೊಳ್ಳಿಯಲ್ಲಿ, பாதாளமே, ಪಾತಾಳವೇ, ஜெயம் எங்கே வெற்றி நடை போட முடியும்? ಜಯವೆಲ್ಲಿ ಜಯದ ಹೆಚ್ಚು அவர் ಹಾಕಬಹುದು. பிறந்து உலகத்திலே ಅವನು ಜನಿಸಿ ಲೋಕದಲ್ಲಿ 33 ஆண்டு உலகத்திலே வாழ்ந்து 33 ವರ್ಷ ಜೀವನ ಕೊಡುತ್ತು. ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟು
Hallelujah. Hallelujah. தேவப்பிள்ளையே உயிரோடு எழுந்து ದೇವರ ಮಗ மீண்டும் வரப்போகிற ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ಮತ್ತೆ ಬರುವಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உனக்கு ஒரு நித்திய வாழ்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು இந்த உலகத்தில் ஆண்டவர் ಏರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ பிரவேசித்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರು. அதனால தேவப்பிள்ளை அந்த நித்தியத்துக்கு ஏற்ற சத்தியத்தை தான் ಆದ್ದರಿಂದ ನಿತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ சபை ಸತ್ಯವನ್ನು அறிவிக்கிறது. ಸಭೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. அந்த நித்திய வாழ்வுக்காகத்தான் ಆ ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕಾಗಿ சபை, ಸಭೆ நித்திய வாழ்வுக்காகத்தான் ரட்சிப்பு, ನಿತ್ಯ ಬಾಳಿಗಾಗಿ அந்த ರಕ್ಷಣೆ, நித்திய ஜீவனுக்காகத்தான் ಆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ எல்லா ஊழியங்களும். ಎಲ್ಲ ಸೇವೆಗಳು. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அங்கே ஆண்டவர் பேசுறார் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ಯೋಹನ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. எங்க இயேசு பிறந்தது அல்ல, ಯೇಸು ಹುಟ್ಟಿದಲ್ಲ, இப்ப நீ பிறக்க ಈಗ வேண்டும், ನೀನು ಹುಟ್ಟಬೇಕು, நீ பிறக்க வேண்டும். ನೀನು ಹುಟ್ಟಬೇಕು, பாவத்துக்கு மரித்து ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು நீதிக்கு நீ பிழைக்க வேண்டும். ನೀತಿಗೆ ಹುಟ್ಟಬೇಕು, பாவத்திலிருந்து நீ விடுதலையாகணும். ಪಾಪದಿಂದ ನೀನು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು. இன்னைக்கு பாவம் என்ன செய்யுது? உலகத்துல பிரவேசிக்கிறது. ಇದು ಪಾಪವು ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದೆ. எப்படி பிரவேசிக்கிறது? இயேசு பிறந்தார், இயேசு பேரை சொல்லியே. ಯೇಸು ಜನಿಸಿದರೆ ಎಂಬುದಾಗಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ கிறிஸ்துமஸ் அதனால தான் வாங்கி வந்துட்ட பலானுக்கு ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅದಕ್ಕೆನೆ ತಗೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಾರೆ. உட்கார்ந்து என்ன செய்யலாம்? ಮನೇಲಿ ಕುತ್ಕೊಂಡು இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அக்கறா தண்ணி ಹೊಡೀರಿ ಎಣ್ಣೆ போடுறா கூத்து. ಹಾಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், ಒಂದು ಮಾತ್ರ ಹೇಳ್ತೇನೆ, தேவன் உன்னை விடுவிக்கும்படி தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪಾಪವನ್ನು ಲೋಕಕ್ಕೆ செய்வதற்கு ಬಂದನು. அல்ல, ಪಾಪವನ್ನು உலக ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவதற்காக அல்ல, ಲೋಕದ ದಂಡನೆಗೆ உலக ಒಳಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி, ಲೋಕದ ದಂಡನೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, நீங்கள் நானும் விடுவிக்கும்படி, ನೀನು ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, கிறிஸ்து என்னை விடுவிக்கும்படி ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು அவர் ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ எனக்குள்ள பிறந்திருக்கிறார். ಅವರು ನನ್ನಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ. ஒருவன் பாவத்திலிருந்து விமோச்சனம் அடையும் பொழுது ಒಬ್ಬನ ಪಾಪದಿಂದ ವಿಮೋಚನೆ கிறிஸ்து ಹೊಂದುವಾಗ அவனுக்குள்ள பிறக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಅವನಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. உனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறார். ನಿನ್ನಲ್ಲಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. உள்ளத்துல இயேசு ನಿನ್ನ பிறந்திருக்கிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்படி பரிசுத்தம் அடைகிறாயோ, ಯಾವಾಗ ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿಯೋ, பாவத்தை விட்டு ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು பரிசுத்தமான தெய்வத்திற்கு எப்போது நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರಿಗೆ ವಾಪಸ್ಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ, பிறக்கிறார். ಆಗ ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನಲ್ಲಿ இந்த ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அனுபவத்தான் நிக்கோதேமிகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ಈ ಕಾರ್ಯವನ್ನೇ ನಿಕೋದೇಮನ ஒரு ಬಳಿಗೆ மறுபடியும் ಮಾತಾಡ್ತಾರೆ. பிறவாவிட்டால் ನೀನು ಮತ್ತೆ ಹುಟ್ಟದಿದ್ದರೆ பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய ಪರಲೋಕ முடியாது? ರಾಜ್ಯದಲ್ಲಿ பிரவேசிக்க முடியாது. ಪ್ರವೇಶ 5ஆம் ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಲ್ಲ. வசனம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 5-6ನೇ ವಚನ ಓದುವಾಗ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் ಮಾಂಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದೆಲ್ಲ மாம்சமாய் இருக்கும், ಮಾಂಸವಾಗಿರುತ್ತದೆ, ஆவியின்படி பிறப்பதெல்லாம் ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟುವುದೆಲ್ಲ ஆவியாய் இருக்கும். ಆತ್ಮವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஆவியின்படி பிறக்கணும்னு சொன்னா ಆಗ ಆತ್ಮಿಕವಾಗಿ மாம்ச ಹುಟ್ಟಬೇಕೆಂದರೆ செயல் எல்லாம் தூரமாகி ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ದೂರಗೊಳಿಸಿ ஆவிக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ಆತ್ಮಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்கிறார். ಆತ್ಮದಾತನು ನಿನ್ನಲ್ಲಿ கிறிஸ்து ಆಳ್ವಿಕೆ உனக்குள்ளே ಮಾಡುತ್ತಾರೆ. பிரவேசிக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. இதயத்திலே ಹೃದಯದಲ್ಲಿ கிறிஸ்து இல்லாமல் ಕ್ರಿಸ್ತನಿಲ್ಲದೆ அந்த ஆலயத்துக்குள்ள சரீரமாகப்பட்ட ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணாமல் ಶರೀರದ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರು ವಾಸ எத்தனை ಮಾಡದೆ கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் பிரயோஜனம் கிடையாது. ಎಷ್ಟು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೊಂಡಾಡಿ ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை நமக்குள்ள இயேசு வரணும்னு சொன்னா ನಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸು நான் ಬರಬೇಕು. பரிசுத்தமாகணும். ನಾವು நான் ಪರಿಶುದ್ಧವಾಗಬೇಕು. பரிசுத்தமாகணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை நியமித்துக் ನಾವು கொண்டார். ಪರಿಶುದ್ಧವಾಗಬೇಕು. உலகத்துல தெரிந்து கொண்டார். ಲೋಕದಲ್ಲಿ ஆகினால் ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ಆದ್ರಿಂದ ದೇವರ வேதம் ಮಕ್ಕಳೇ, தெளிவா சொல்கிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ಯೋಹನ 3 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் தேவனால பிறந்த எவனும், பாவம் செய்யான். பாத்தீங்களா, தேவனால பிறந்தவன் யாரு? ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் புறாவிட்டால் ಒಬ್ಬನ ಆತ್ಮನಿಂದ தேவனுடைய ராஜ்யத்தை ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ಸ್ವತಂತ್ರ அப்ப ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தேவனால பிறந்தவன் ದೇವರಿಂದ பாவம் செய்ய ಹುಟ್ಟಿದವನು மாட்டான். ಪಾಪ ಮಾಡನು. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானான் வேதம் சொல்கிறது. ಪಾಪ ಮಾಡುವನು ಪಿಶಾಚಿನಿಂದ ಉಂಟಾದನು ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவன் ಪಾಪದಿಂದ ದಾಸನಿಂದ ವಿಮೋಚನೆ ಹೊಂದಿದವನು நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக மாறுகிறான். ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಒಳಪಡುತ್ತಾನೆ. நித்திய ஜீவன் அவனுக்காக இருக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವ ಅವನಿಗಾಗಿ ಇದೆ. இன்றைக்கு சும்மா இல்ல, ஆண்டவர் வரப்போறாரு. ಇದು ಸುಮ್ಮನೆ ಎಲ್ಲ ದೇವರು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. தயவு செய்து சத்தியத்தை கேளுங்க. ದಯಮಾಡಿ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿರಿ. கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಕೊಂಡಾಡಿ.
ಅನೇಕ ಜನங்களுக்கு ಉಪಚಾரம் பண்ணுங்க. ಅನೇಕ ಜನರಿಗೆ ಉಪಚರಿಸಿರಿ. ಅದು ಎಲ್ಲವற்றை காட்டிலும் ಅದೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಆತ್ಮ ಬೆಳಕು. ನಿನ್ನಾತ್ಮ ಬದುಕಬೇಕು. ಆತ್ಮ ಜೀವನುಳ್ಳ ದೇಶಕ್ಕೆ ನಿನ್ನಾತ್ಮ ಜೀವನುಳ್ಳ ದೇಶಕ್ಕೆ ಆಯತ್ತಮಾಗணும். ಮಹಿಮೆಯುಳ್ಳ ದೇಶಕ್ಕೆ ಯೇಸು ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. வரப்போகிறார். ಯೇಸು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಈ ಭೂಮಿயில சமாதானத்தை பார்க்க முடியாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕಾಣುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಭೂಮಿயில எங்க பார்த்தாலும் இன்றைக்கு உபத்திரவ காலம். ಭೂಮಿಯಲ್ಲೆಲ್ಲ ಉಪದ್ರವ ಕಾಲ, ಹೋರಾಟ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವಿಕೆ ಶೀಘ್ರವಾಗಿದೆ. நான் நினைக்கிற அடுத்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமோ இல்லையோ, ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ ಮುಂದಿನ ಕ್ರಿಸ್ಮಸ್ அல்லேலூயா. ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ஏன்னா இயேசு கிறிஸ்து சமீபமாக இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ அவருடைய ಸಮೀಪವಾಗಿದ್ದಾನೆ. வருகை அதிக சமீபமாக இருக்கிறது. ಅವರ ಬರುವಿಕೆ ಬಹಳ ಸಮೀಪವಾಗಿದೆ. அவர் வருகையிலே நானும் அவரோடு இருப்பேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வர வேண்டும். ಅವರ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಅವರೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇನೆ. இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன். ಅವರ ಮಗುವಾಗಿ ಬದಲಾಗ್ತೇನೆ. அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் மாறுகிறேன். ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾದ ಮಗುವಾಗಿ ಬದಲಾಗ್ತೇನೆ. வேற பிள்ளைய புது ட்ரெஸ்ஸுங்களை போடுற நல்லது. ಹೊಸ ವಸ್ತ್ರವನ್ನು வீட்டுல ಹಾಕುತ್ತೀರಿ, பலகாரங்கள் செய்யற நல்லது. ಮನೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು ಮಾಡುತ್ತೀರಿ, அதிக சந்தோஷம் இருக்குது நல்லது. ಅಧಿಕ ಸಂತೋಷವಿದೆ, அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ சந்தோஷம் எது தெரியுங்களா? ಸಂತೋಷ ಯಾವುದು ಗೊತ್ತು? ரோமர் 14:17. ರೋಮ 14 அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் ಪರಲೋಕ ರಾಜ್ಯ புசிப்பும் குடிப்பும் அல்ல, ತಿನ್ನುವುದು ಕುಡಿಯುವುದಲ್ಲ, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ சந்தோஷமாய் ಉಂಟಾಗುವ இருக்கிறது. ಸಂತೋಷವಾಗಿದೆ. அப்ப இந்த பண்டிகையோட பரிசுத்த ஆவி வச்சுக்கீங்க. ಆಗ ಈ ಹಬ್ಬದೊಂದಿಗೆ அல்லேலூயா. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. இந்த பண்டிகை செய்றீங்களே, ಈ ಹಬ್ಬವನ್ನು இதோட ಮಾಡ್ತೀರಿ, கூட யார வச்சுக்கணும்? ಇದರೊಂದಿಗೆ பரிசுத்த ஆவி கூட வச்சு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. அதுதான் பெரிய சந்தோஷம். அதுவே ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த சந்தோஷம் தான் ಈ ಸಂತೋಷ நிறைவான சந்தோஷம். ಆಳವಾದ ಸಂತೋಷ. அந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் ಈ ಸಮಾಧಾನ ஆண்டவர் ಕೊಡಲಿ. இந்த பூமியில தோன்றினார். ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ அவர் சமாதான காரணர், ಅವರು ಸಮಾಧಾನ ಕಾರಣ, சமாதான பிரபு. ಸಮಾಧಾನ ಪ್ರಭು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 யோவான் 4:9 வாசிப்போம். 1 யோவான் 4:9. 1 யோவான் 4:9 நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதனால் தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. என்ன அன்புள்ள தெய்வம். ಏನು ಪ್ರೀತಿಯ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதுக்கு குமாரனை வெளிப்படுத்தி அனுப்பினார்? ಯಾಕೆ ಕುಮಾರನಾಗಿ உலகத்துக்கு ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು? இயேசு எதற்கு வந்தார்? ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯೇಸು ಏಕೆ நம்ம ಬಂದನು? மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய அன்பு. ನಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து ಕ್ರಿಸ್ತನು நம்ம மேல என்ன வச்சிருக்கிறாரு? ನಮ್ಮ ಮೇಲೆ ಈ அன்பு, அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார். ಅಳತೆಯಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ அவர் வைத்திದ್ದಾರೆ. அன்புக்கு அளவே இல்லை. ಅವರ ಪ್ರೀತಿಗೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அளவில்லாத அன்பை தேவன் நமக்கு கொடுத்து ಈ ಅಳತೆಯಿಲ್ಲದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು அதற்காகத்தான் ಅದಕ್ಕಾಗಿ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்காக ஒருவன் ನೀತಿವಂತನಿಗಾಗಿ மரிக்க துணிவான். ஆனால் ಪರಿತಪಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ಆದರೆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು பாவிகளுக்காக ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ அவர் மரித்ததினால தம்முடைய அன்பை என்ன செய்தார்? ಅವರ ಸತ್ತದಿಂದ ಅವರ விளங்க ಪ್ರೀತಿ செய்தார் என்று சொல்லி ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ரோமர் 5:7 வாசிக்கிறோம். ರೋಮ 5:7 ಹೋಗ್ತೇವೆ. அதுதான் பிரியமானவர்களே, ஆதின பிரியமானவர்களே. அதுதான் சொல்றாரு யோவான் 14:6 யோவான் நானே வழியும் நானே சத்திய மார்க்கம். ஜீவனுமாய் இருக்கிறேன். ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. என்னை அல்லாமல் பரலோகம் வருவனும் ನನ್ನಲ್ಲದೆ மறுபடியும் சொல்லிட்டாரு. ಬರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அதனால அவரை பிடிச்சுக்கங்க. ಅದನ್ನು ಅವನ್ನ அவரை ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. கட்டியா பிடிச்சுக்கங்க. ಅವನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ಅವರೇ ನಮಗೆ கடைசி ஒரு வாசத்தை நாம் ஜெபம் பண்ணலாம். கடைதாகி ಒಂದು யோவான் 6:47-48 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவாப்பம் நானே. ஜீவாப்பம் நானே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை உள்ள நேரம் ಇಷ್ಟು ಸಮಯ நாம் கேட்ட வார்த்தையெல்லாம் ஜீவாப்பம். ನಾವು ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳ ಜೀವದ ರೊಟ್ಟಿ. இதான் நமக்கு ஆகாரம். ಇದುವೇ ನಮಗೆ ಆಹಾರ. பரிசுத்த ஆவியினால் உண்டான அப்பம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ஜீவ வார்த்தை. ಜೀವ இந்த ವಾಕ್ಯ. ஜீவ வார்த்தை உள்ள போய் தான் நித்திய ஜீவனை ಈ ஏற்படுத்துகிறது. ಜೀವ ವಾಕ್ಯ ಒಳಗಡೆ ಹೋಗಿ இந்த ನಿತ್ಯ ஜீவ ಜೀವ வார்த்தை ಏರ್ಪಡಿಸುತ್ತದೆ. இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு நித்தியம் ஏற்படுவதில்லை, நித்திய ஜீவன் ஏற்படுவதில்லை. ಈ ನಿತ್ಯ ಜೀವ ಏರ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஆகினால் நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು நம்மோடு கூட இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ அவர் ಇದ್ದಾರೆ. சொல்லுகிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆகினால் ಇದ್ದೇನೆ. தயவு